மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, இப்போ கண்ணாடியை கழட்டுவதற்கு, அற்புதமான பார்வை பெறுவதற்கு சாப்பாடு போதும். 48 நாள் நான் ஒரு சாப்பாடு சொல்றேன், அதை சாப்பிடுங்க. உங்களுக்கு கண் ஒளி, கண் புரை, கண்ணில் வர்ற பிரச்சனைலாம் சாப்பாடு தான் எல்லாமே. மருந்து விருந்து தான் மருந்து. ஆனா 48 நாளும் இதே தான் செய்யணும். நீங்க சும்மா நான் உடனே இதை பூந்தேன் அதை சாப்பிடுறது அதெல்லாம் இது மட்டுமே சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கண்ணொளி பெறலாம், உங்கள் கண்கள் மின்னும். அப்ப என்ன சார் சாப்பாடு? இந்த கருவேப்பிலை சாதம், கருவேப்பிலை சாதம்னு ஒரு சாதம் இருக்கு, எல்லா கடையிலையும் இருக்குது. அது இல்லை, நீங்க செய்த கருவேப்பிலையை உடனே பவுடர் பண்ணி போட்டா உடனே கருவேப்பிலை சாதம். அது அப்படி கிடையாது. கருவேப்பிலை பேருக்கு வைத்து விட்டு அதுல மல்லித்தலை அதெல்லாம் போட்டு மல்லி சாதமா அது கருவேப்பிலை சாதமா தெரியல. நான் சொல்றது கருவேப்பிலை. அப்ப அப்படிதான் சாப்பிட முடியாது சார்னா வாய்ப்பே இல்லை சார். கண்ணொளி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. கருவேப்பிலை மட்டுமே தான் இருக்கணும் அந்த சாப்பாட்டுல. அந்த சுவையை நீங்கள் அதை ஒப்புக்கொள்ளணும். நீங்க கருவேப்பிலை இருக்கு பாத்தீங்களா, கருவேப்பிலை மட்டுமே அரைத்து அதை சாந்தாக்கிறணும். கருவேப்பிலை சாந்து. இதை உங்களுக்கு சில பேர் என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக வணக்குங்க, அது செம்ம டேஸ்டா இருக்கும். பச்சையா நீங்க அரைச்சிங்கன்னா உங்களுக்கு பச்சை வாடை பிடிக்காது, மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லுவீங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு தினமும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வேணும். நிறைய அப்படியே பிடிச்சாலும்னா இவ்வளவு இருக்கணும், இவ்வளவு இருக்கணும், இவ்வளவு இருக்கணும். அவ்வளவு ஒரு ஆளுக்கு நான் சொல்றேன், ஒரு நபருக்கு கண்ணொளி பெறதுக்கு சொல்றேன். தினமும் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அது இன்னொரு விஷயம் இருக்கு, ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். வைட்டமின் ஏ எங்க இருக்கு? கருவேப்பிலையில இருக்கு. கண் நரம்புகள் வலுப்பெறுவதற்கான விட்டமின்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? கறிவேப்பிலையில் இருக்கு. கண் வேப்பிலை தான் அது. கண் மாதிரியே இருக்கும் அது. அது மருகி தமிழ் இலக்கிய சொற்றொடர்கள்ல ஒரு சங்க காலத்துக்கு பின்னால், அதாவது தொல்காப்பியத்துக்கு பிறகுன்னு நினைக்கிறேன், அப்போ மருகிருச்சு. அது மருகி வந்ததுதான் கறிவேப்பிலை. கறியில எல்லாம் போயிட்டு தாளிச்சாங்கல்ல, அதனால கறிவேப்பிலையா மாறிடுச்சு. நம்மளால கறியத்தாலும் இருக பிடிச்சிட்டாங்க. சொறி சரங்க வந்தாலும் கறியை விட மாட்டேன்னு இருக பிடிச்சிட்டாங்க. அதனாலதான். ஆகவே அது கண் வேப்பிலை தான். ஏன்னா அந்த இலை கண்களை போலவே இருக்கும். கறிவேப்பிலை நல்லா பாருங்க, கண் சேப்பிலே இருக்கும். அது கண் வேப்பிலை தான். கண்ணுக்கான மருந்தே கறிவேப்பிலை என்பதை நீங்க ஒப்புக்கொள்ளணும் அன்பர்களே. இப்ப பாரம்பரியத்துல ஒரு அற்புதமான ஒரு இதை சொல்ல போறேன், பச்சரிசி. ஏன் எதுக்குத்தான் நீங்க பச்சரிசி சொல்றீங்க? புழுங்கல் அரிசி கூடாது. இது ஒரு தவறான அணுகுமுறை. பச்சரிசி சாப்பிடுவதுதான் சிறப்பு என்பதை அடுத்து எப்போ நான் தூக்கத்துல எழுப்பி கேட்ட கூட சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய உங்களுடைய மூளைக்கு தேவையான அனைத்து அந்த செல்லுகளுக்கு தேவையான அற்புதமான சத்துக்களை தருவது பச்சரிசி தான். அதுல மூக்கு உடைபடாத பச்சரிசி, கைக்குத்தல் பச்சரிசியா இருந்தா மிக சிறப்பு. 48 நாள் ஒருத்தன் கைக்குத்தல் பச்சரிசி சாப்பிட்டா. நான் இன்னும் விஷயம், இந்த பைத்தியங்களுக்கெல்லாம் என்கிட்ட வருவாங்க, மூளை கோளாறு உள்ளவங்களுக்கெல்லாம் நாங்கள் பச்சரிசி சாதம் தான் நாங்கள் தயார் பண்ணி கொடுக்கறதே அதுதான் சாப்பிட்ணவங்க சொல்லித்தான் மருந்தை கொடுப்போம். ஆக அது மருந்து இல்லை, விருந்து. அது நான் மறந்துட்டேன் அன்னைக்கு. அப்ப வேணாம், என்ன பச்சரிசி தான். அப்ப இந்த மாதிரி பச்சரிசியில கருவேப்பிலையை நல்லா வணக்கிக்கணும். நல்லெண்ணெய் போட்டு வணங்குங்க. நெய், யார் யாருக்கு எது பிடிக்குமோ, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் செக்கு எண்ணெயாக இருக்கணும், அதான் முக்கியம். நல்ல சுத்தமான எண்ணெயாக இருக்கணும், சுத்தமான பசுனை ஏதோ ஒன்று போட்டு நல்லா வணக்கணும். அந்த வணக்கும் போது சீரகம் சேர்த்துக்கணும். முக்கியமா சீரகம் மிக மிக முக்கியமானது. சீரகம் சேர்த்துக்கணும். ஆண்மை பலம் பண்ணணும்னா கொஞ்சம் கருஞ்சீரகமும் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. ஒரு 1/2 ஸ்பூன் கருஞ்சீரகம் போட்டுக்கலாம். அதை மணக்கும் சார். அப்படி போட்டுட்டு கொத்தமல்லி, நான் சொல்றது என்ன சொல்றேன், கொத்தமல்லி விதைய சொல்றேன். நீங்க கொத்தமல்லி இலை கிடையாது, கொத்தமல்லி விதை. அது சும்மா ஒரு 10 கிராம் கொத்தமல்லி போட்டுங்க. 10 கிராம் போதும். போட்டு அப்படி வறுத்தீங்கன்னா அப்படி கம கமன்னு இருக்கும். அதுல சும்மா ஒரு 20 வெந்தயம் எண்ணி போடுங்க. 20 வெந்தயம் மட்டும் போடணும். அப்படி வணக்கிடணும். அந்த ஏரியாவே மணக்கும். இவ்வளவுதான். மணக்குதான் ஏன்னு மட்டும் நீங்க செஞ்சுட்டு சொல்லுங்க. கருவேப்பிலையோட வணக்கி இதை அப்படியே நீங்க மிக்சியில போட்டு அடிச்சு தூளா கூட வச்சுக்க. தூளாயிரம் அப்படியே.
இல்லை சாந்து மாதிரி தண்ணி விட்டு வச்சாலும் சரி. இதைத்தான் நீங்க பச்சரிசி பொங்க போறீங்களா, அதுல போடணும் சார். போட்டு அப்படியே ஒண்ணா பொங்குங்க. உப்பு போட்டுருங்க. இதை 48 நாள் தொடர்ந்து ஒரு வேளை மட்டுமே காலைல நீங்க சாப்பிட்டே வாங்க. மதிய உணவுல என்ன செய்யணும், காலையில கருவேப்பிலை சாப்பாடு, ரைட். இது நல்ல எண்ணெய் விடுறாங்க, நல்லா எண்ணெய் விட்டு எண்ணெயெல்லாம் விடுறதுனாலாம் உங்க கொழுப்பு வந்துடும், அதை அடைச்சிக்கணும்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கொழுப்பெல்லாம் வராது. செக்கு எண்ணெயை பயன்படுத்தணும். நல்லெண்ணெய் பெஸ்ட், ரைட். இதுக்கப்புறம் மதிய சாப்பாடு வேற எதுவுமே, அதாவது கண்ணுக்கு நான் சொல்றேன், 48 நாளைக்கு மருந்து சொல்றேன், உணவே மருந்துன்னு சொல்றேன். பச்சரிசி பொங்கணும். பொன்னாங்கண்ணி கீரைன்னு ஒரு கீரை விற்கிது. பொன்னாங்கண்ணி கீரை கிடைக்கல, என்ன சார் பண்றது? சிறுகீரை. சிறுகீரை கிடைக்கல, என்ன சார் பண்றது? அரைக்கீரை. ஃபர்ஸ்ட் பொன்னாங்கண்ணி கண்ணுக்குரியது. அதாவது பொன்னாம் கண் நீ பார், அதான் பொன்னாங்கண்ணி. மேனி பொன்போலாகும்னு ஒரு சித்தர் சொல்றாரு. கண் பொன்போல தங்கம் மாதிரி பிரகாசிக்கிறாரு பொன்னாங்கண்ணி. அதனால இந்த பொன்னாங்கண்ணியை பொன்னாங்கண்ணி கீரையை வேற ஒன்றும் இல்லை, அதுல கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு, கொத்தமல்லி விதை போட்டு, நீங்க சீரகம் போட்டு அப்படியே வேக விட்டு, அப்படியே வேற ஒண்ணுமே பருப்பெல்லாம் சேர்க்க வேணாம். கொத்தமல்லி விதை கொஞ்சோண்டு சீரகம் போட்டு உப்பை போட்டு அதை வேக விட்டு களைஞ்சிருங்க, அவ்வளவுதான் சார். வேற ஒண்ணுமே வேணாம். இந்த தக்காளியை நான் ஆக்ட் பண்றேன், அதை ஒண்ணுமே தேவை கிடையாது, இவ்வளவுதான். இதுல வேணும்னா எண்ணெயை போட்டுக்கலாம், எந்த எண்ணெய் வேணாலும் கொஞ்சம் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம், தப்பு இல்லை. அதை மட்டுமே நீங்க பச்சரிசியில கலந்து சாப்பிடுங்க சார். கைக்குத்தல் அரிசி பச்சரிசியில பொங்கி சாப்பிடுங்க. இதை விட சிறந்த உணவு உலகத்திலே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை விட அறுசுவை உலகத்திலே கிடையாது. இந்த 3 கீரையுமே டேஸ்டா இருக்கும். சிறுகீரை செம டேஸ்டா இருக்கும். சிறுகீரை தொடர்ந்து சாப்பிடணும், ரைட். இது மதிய உணவு. இரவு என்ன சார் பண்றது? சீரக சாப்பாடு, அவ்வளவுதான். சீரக சாப்பாடுனா சீரக மிளகு போட்டு பச்சரிசி வச்சு பொங்கி நெய் போட்டு பொங்கி சாப்பிட்றது, இவ்வளவுதான். இதை 3 வேளை இதை மட்டுமே. அப்ப எல்லாமே ரைஸாவே சொல்றீங்க சார். எல்லாரும் சுகர் நோயாளி எடுக்கலாம். சுகர் நோயாளி தான் முக்கியமா எடுக்கணும். கைக்குத்தல் அரிசி பச்சரிசி இப்படி நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்ணாடியை 48 நாளில் கழட்டி விடலாம். ஆனா ஒரு விஷயம் இதுல பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகாலையில நீங்க எழுந்திரணும். இந்த இரவுல 12 மணி நேரம் 12 மணி வரைக்குமே நீங்க டிவி பார்க்கறது, இந்த செல்லை நோண்டுறது, 1 மணி வரைக்கும் மச்சான் மாமான்னு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஏற்புடையதல்ல. கண்மொழி விரும்பக்கூடியவர்கள் 48 நாள் லீவு கூட போட்டுருங்க. எந்த தொழில் நீங்க செஞ்சா, இரவு தொழிலாம் நான் ஏத்துக்க முடியாது. ஏன்னா நான் சொன்னபடி கண்ணாடி நீங்க கட்டணும்னா 48 நாள் இரவில் 10 மணிக்கெல்லாம் படுத்துடணும் சார். 4 மணிக்கு இருந்துச்சு, நீங்க எவ்வளவு சீக்கிரம் இருந்துச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா 10 மணினா பெட்டுக்கு போயிடணும். தூக்கமே விளையாடு, கண்ணை முடிங்க. சீரக சோறு சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் வரும்னு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். சார் பசும்பால் சாப்பிடலாம், அதெல்லாம் சார் எது வேணாலும் சாப்பிடுங்க. பழங்கள் அதே மாதிரி பழங்கள் எடுத்துக்கலாம். இரவு நேரத்துல செவ்வாழை எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது, அவ்வளவுதான். இது மாதிரி ஒரு 48 நாள் மட்டும் நீங்க சரியா 10 மணிக்கு படுத்துட்டு 4 மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னால் தலை குளித்து விட வேண்டும். எப்படி? சூரிய உதயத்துக்கு முன்னதாக தலை குளிக்க வேண்டும். தலையில நீர் தேங்காம பார்த்துக்கணும். தலையை தொட்டிடணும். வெந்நீர் தான் குடிக்கணும். வெந்நீர் தான் குடிக்கணும், மறந்துடக்கூடாது. இந்த உணவு மட்டுமே இருக்கணும். இது மாதிரி நீங்க செய்யுங்க. யாரா இருந்தாலும் சரிதான், எத்தனை வருஷம் நீங்க கண்ணாடி படுத்தினாலும் சரிதான். அதே மாதிரி முடிந்தவர்கள் மாடியிலையோ அது எங்கே நின்று காலையில் சூரிய உதயம் பாருங்க முடிஞ்சா, இரவுல சூரியனுடைய மறைவை பாருங்க முடிஞ்சா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னும் நல்லது, சீக்கிரம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஆக ஏன்னு கேட்டா, சூரியனுடைய அஸ்தமனம் பார்க்கக்கூடியவங்களுக்கும் சரி, சூரிய உதயத்தை பார்க்கக்கூடியவங்களும் சரி, கண் கெடாது. கெட்ட கண் மீண்டும் ஒளி பெறும். இதுவும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இதெல்லாம் இருக்கு சார். ஆக இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.